ஜான் கார்பெண்டரும் டேவிட் கார்னர்பர்கும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட படம் தான் டுகெதர். இந்த படம் வந்து வெயிட்டிங் தான். ட்ரெய்லரே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பாடி ஹாரர் வேற, சொல்லவா வேணும். ஓப்பனிங்லேயே ஆடியன்ஸை கிராப் பண்ணிட்டாங்க. 2 நாய்ங்க காட்டுக்குள்ளே இருக்கிற குகைக்குள்ளே போய் தண்ணியை குடிக்குங்க. அந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் 2 நாய்களும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை இப்படியே பார்த்துட்டே இருக்கேன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த நாயோடைய ஓனர் டார்ச் எடுத்து வந்து அடித்து பார்த்தா சக்க சீனு. அங்கே தான் டைட்டிலே போடுவாங்க. மில்லி டிம் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது சிட்டிலேருந்து கண்ட்ரி சைடுக்கு வந்திருப்பாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு கப்பல் காணாமல் போயிருக்கிறத நம்ம டிம் கண்டுபிடிக்கிறாரு. இவங்கள தான் ஓப்பனிங் சீனில் தேடிட்டு இருப்பாங்க. அந்த நாய் போய் அப்படி தான் அந்த குகையை கண்டுபிடிக்கும். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஹைக் போகலான்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் வழி மாறி போய் தவறுதலாக மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு கேவுக்குள்ளே விழுந்துடுறாங்க. விழுங்கும்போது நம்மளுக்கே தெரியுது அந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு. இவன் எங்கே கேட்குறான், அந்த தண்ணியை குடிச்சிட்றான். அங்கே ஒரு நைட் இருந்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு சம்பவமாக ட்ரீம் வர ஆரம்பிக்குது. அந்த ட்ரீமில் பெட்ஷீட்குள்ளேருந்து ஒரு சம்பவம் நடக்கும். அது ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. அதே மாதிரியே முடி வாய்க்குள்ளே போகிற ஒரு சீன் ஒன்று வரும். அதுவும் டெரிஃபைங்காக இருக்கும். இதை விட அல்டிமேட்டாக ஒரு சீன் ஒன்று இருக்கும். 2 பேரும் வந்து பாத்ரூமில் இன்டிமெசியாக இருக்கிற சீனு. அது நம்மளுக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மில்லி வந்து வெளியே போகிறேன்னு சொல்லி டிம்மை விட்டுட்டு வெளியே போவா. அப்போ வந்து டிம் வந்து குளிக்க போகிறக்காக பாத்ரூம்குள்ளே போயிருப்பான். அப்போ கார் எடுத்துகிட்டு இவ வந்து எங்கெங்கெல்லாம் திருப்புறாளோ அங்கெல்லாம் வந்து நம்ம டிம் வந்து டேர்ன் ஆவார். அந்த சீனே வந்து பயங்கரமாக இருக்கும். அங்கே தான் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது இவங்க 2 பேரும் வந்து கனெக்ட் ஆகி இருக்கிறாங்கிறது. இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து ஆரஃபிங்கான சீன் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி தான் படம் நகருது. இவங்க இதுல இருந்து எப்படி வெளியே வர போறாங்கிற ஒரு சஸ்பென்ஸ் படத்துல இருந்துகிட்டே இருந்தது. இந்த படம் ஒரு மெட்டஃபோரா தான் பாடி ஹாரர் வச்சிருக்காங்க. இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் ஒரு லேயரா சொல்றாங்க. கிராபிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசென்டாவே இருந்தது. அந்த பாடி உரசுறது, அந்த கேவுக்குள்ள அந்த பசையா இருக்கிறதெல்லாம் வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த கேவ்ல ஒரு வரும். அந்த மேக்கப் எல்லாம் அதெல்லாம் வந்து அட்டகாசமா இருந்தது. இவங்க 2 பேரும் போக ஜாமின்னு ஒரு கேரக்டர் வருது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் கிரீக் கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹியூமன்ஸ் எல்லாம் 4 கால்கள் 4 கைகள் 2 தலைகளோட தான் இருந்தாங்க. ஜியூஸ் வந்து அதை ஸ்பிட் பண்ணி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து சொல்றாரு. அதனால தான் ஹியூமன்ஸ் எல்லாம் சோல்மேட்ஸாக இன்னொரு பாதியில் வந்து தேடிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு. இந்த படமும் அதை தான் பேசுது. ஸோ மில்லியா, ஆலிசன் ப்ரீ, டிம்மா, டேவ் ஃப்ராங்கோ இவங்க 2 பேரும் பிரில்லியண்டான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்க ரியல் லைஃப்லையுமே கப்பல் தான். கேமரா ஒர்க், மியூசிக் எல்லாமே கச்சிதமாக இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ படம் எங்கேயுமே போர் அடிக்கல, நெயில் பைட்டிங்காக இருந்துச்சு. அதுவும் அந்த பாத்ரூம் சீன்லாம் சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பாடி ஹாரர் படம் விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒர்த்து.